குடும்பத்திலே நடந்த கணவன் மனைவிக்கு இடையே முன்பு நடந்த ஒரு சில நிகழ்வுகள் கணவன் பேசிய வார்த்தைகளாக இருக்கலாம், ஒருவேளை மனைவி பேசிய வார்த்தையாக இருக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒருவேளை மாமியார் மருமகள் பேசிய வார்த்தையாக இருக்கலாம், மாமனார் பேசிய வார்த்தைகளாக இருக்கலாம், நம்முடைய குடும்ப உறவினராக பேசிய வார்த்தைகளாக இருக்கலாம், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க பேசிய வார்த்தைகள். இவை நம்முடைய மென்மையான இதயத்தை காயப்படுத்தி இருக்கும். ஆக இவ்வாறு காயப்பட்ட இதயத்திற்கு முழுமையான 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக பலனளிப்பதற்கு ஒரே ஒரு வழி மன்னிப்பது. அவர்கள் செய்த தவறை, இப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் அந்த பழைய நடந்த நிகழ்வை மீண்டும் மீண்டும் பேசாமல், அதையே குத்தி காட்டாமல், அதையே சுட்டி காட்டாமல், அந்த நிகழ்வுகளை முற்றிலுமாக விட்டு மறந்து மன்னிக்கின்ற பொழுது 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக பலன்களை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த மார்க்கு நற்செய்தி 4-ம் அதிகாரம் 1 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தையின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார். ஆம், கிறிஸ்திய